அண்மை செய்தி. செங்கல்பட்டில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்னரே சிதிலமடைந்ததால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் டில்லி பாபு. டில்லி பாபுவிடம் விவரங்களை கேட்கலாம். டில்லி பாபு, வணக்கம். கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சையத். செங்கல்பட்டு அருகே மலையடி வேண்பாக்கத்தில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான தரம் தற்போது பெரும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்ட தலைநகர் பகுதியில் இன்னும் சில வாரங்களில் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட உள்ள நிலையில் பேருந்து நிலையத்தின் கட்டுமானம் தற்போதைய அவல நிலை மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பேருந்து நிலையத்தின் மேல் தளத்தில் டைல்ஸ் ஒட்டும் பணிகளுக்காக தண்ணீர் ஊற்ற போது அந்த தண்ணீர் கசிந்து கீழ்த்தளத்தில் உள்ள பீம்கள் வழியாக அருவி போல் கொட்டுகின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. முறையான நீர் கசிவு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளாததால் அவசர கதியில் பணிகள் நடைபெறுவதையே இந்த கட்டுவதாக புகார்கள் எழுந்துள்ளது. குறிப்பாக மாவீரன் படத்தை போல செங்கல்பட்டு புதிய பேருந்து முனையம் திறப்பதற்கு முன்பே பேட்ச் ஒர்க் பார்க்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருந்தாலும் பேருந்து முனையத்தின் பல பகுதிகளில் சுவர்கள் மற்றும் தூண்களில் ஆங்காங்கே விரிசல்கள் தென்படுவது, மேல் தளத்தில் உள்ள அறைகளில் சுற்றுச்சுவர்களில் நீர் கசிதல், பெயிண்ட் பூச்சிகளும் உறிந்து வருவதால் கட்டுமானத்தின் உறுதித்தன்மையை குறித்து பெரும் கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது. திறப்பு விழாவுக்கான காலக்கெடு நெருங்குவதால் தரத்தை பொருட்படுத்தாமல் பணிகளை விரைந்து முடிப்பதில் மட்டுமே ஒப்பந்ததாரர்கள் ஆர்வம் காட்டுவதாக சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். கட்டிடம் திறப்பதற்கு முன்பே வரும் இத்தகைய பாதிப்புகள் ஏற்படும் குறித்து எதிர்காலத்தில் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் இந்த இடத்தில் பெரிய விபத்துக்கள் வழிவகுத்து விடுமோ என்ற பீதியும் மக்களிடையே நிலவுகின்றன. சுமார் 100 கோடி ரூபாய் இந்த அரசு நிதியில் கட்டப்படும் இந்த புதிய பேருந்து முனையத்தில் ஏற்பட்டுள்ள இந்த குளறுபடிகள் குறித்து மாவட்ட நிர்வாகமும் CMDA உயர் அதிகாரிகளும் உடனடியாக தலையிட்டு ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பணிகளை சரிவரி செய்யாத ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோடு கட்டிடத்தின் உறுதித்தன்மையை IIT போன்ற தன்னாட்சி அமைப்புகளின் மூலம் ஆய்வு செய்த பிறகே இந்த பொதுமக்கள் பயன்பாடுகளில் திறக்க வேண்டும் என்பது அனைவரது கோரிக்கையாக உள்ளது. சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டில்லி பாபு. சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பில் அந்த பேருந்து நிலையம் கட்டி இந்த மாதம் இறுதியில் திறக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பில்டிங் இப்போ இன்னைக்கு நிலைமை போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ மழை கூட பெய்யல, மழை காலம் கூட இல்லை. ஆனால் அங்கே ஊற்றுற தண்ணி ஒழுகிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஏரிக்கு அருகாமையில் அது இருக்கிறதுனால அந்த சுவர்கள்லாம் ஊறி அந்த பெயிண்ட் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்குது. அங்கே ஒரு முறையான ஏற்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல்ங்கிறது அந்த புது பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. இவ்வளோ அவசரமாக புது பஸ் ஸ்டாண்டை திறந்து மக்களோட உயிரோட சம்மந்தப்பட்ட அரசு நிர்வாகம் விளையாட வேணாம். இங்கே கட்டமைச்சிருக்கிற இந்த பில்டிங்கும் உள்ள பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அங்கங்கே ஒழிவிட்டு இருக்குது, தண்ணி ஒழிவிட்டு இருக்குது, ஃபுல்லாகவே டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. உள்ள பில்டிங் எல்லாமே அந்த ஒரு சினிமா படத்தில் வந்த ஒரு எல்லாமே பேட்ச் ஒர்க் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. உள்ள பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்து பக்கத்தில் கட்டியிருக்காங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன். இதை முறையை ஆய்வு செய்யணும். அதிகாரிகள் தொடர்ந்து இந்த ஆய்வு செய்யணும்.